என்னை தூக்கிச் சென்று வாகனத்தில் போட்டதாக ஞாபகம் இருக்கின்றது. கண் விழித்து பார்த்தால் சிலாபம் வைத்தியசாலையில் இருந்தேன். வனஜீவராசிகள் அதிகாரி KP தகநாயக்க கடந்த வார இறுதியில் முகம் கொடுத்த அனுபவம் தொடர்பாகவே இவ்வாறு விளக்கம் அளித்தார். தும்மலசூரிய வத்துப்பொல பிரதேசத்தில் யானையுடன் போராடி தனது உயிரை மீட்டுக் கொள்ளும் தகநாயக்கவின் போராட்டம் கேமராவில் இவ்வாறு பதிவானது. யானையின் தாக்குதலுக்குள்ளான வனஜீவராசிகள் அதிகாரி KP தகநாயக்க உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சைகளை முடித்துக் கொண்டதன் பின்னர் அவர் தற்போது வீட்டிற்கு சென்றுள்ளார். திடீரென யானை எனது பக்கமாக திரும்பி என்னை விரட்டி கொண்டு வந்தது. நான் 30 மீட்டர் வரை ஓடினேன். நான் வேகமாக ஓடும் போது யானை என் அருகில் வந்துவிட்டது. யானை என்னை பிடித்துவிடும் என்று நான் நினைத்தேன். எதிரே இருந்த தென்னை மரத்திற்கு குறுக்காக பாய்ந்து ஓடினேன். அதே போன்று யானை தென்னை மரத்துக்கு குறுக்கே பாய்ந்து என்னை தாக்கியது. தாக்கியவுடன் நான் கீழே விழுந்து விட்டேன். விழுந்தவுடன் மறுபக்கம் திரும்பி பார்க்கும் போது யானை என்னை தும்பிக்கையால் தூக்குவதற்கு முற்பட்டது. எனது நெஞ்சுக்கு அருகில் யானையின் தந்தம் வருகையில் அதனை எனது இரு கைகளால் பிடித்துக் கொண்டு மறுபக்கம் திரும்ப முற்பட்ட போது யானையின் தந்தம் எனது வயிற்றை கிழித்துக் கொண்டு நிலத்தில் குத்திக் கொண்டது. அப்போது எனது உடல் இரு தந்தங்களுக்குள்ளும் இடையில் சிக்கிக் கொண்டது. இதன் போது யானையை நான் நன்றாக தாக்கினேன். பின்னர் யானை மீண்டும் தனது தந்தத்தை இழுத்து எடுக்கையில் யானையின் வயிற்று பகுதிக்கு உருண்டு சென்றேன். பின்னர் யானை என்னை உதைத்து தள்ளியது. நான் வெளியில் தூக்கி வீசப்பட்டேன். இதன் போதுதான் எனது முழங்கால் முறிந்தது. மீண்டும் என்னை தாக்க தொடங்கியவுடன் நான் சத்தமிட்டு என்னை கொல்லப் போகின்றது என அலறினேன். மீண்டும் என்னை தந்தத்தால் தாக்க முற்பட்டது. நான் மீண்டும் தந்தத்தை பிடித்துக் கொண்ட போது வெடிச்சத்தம் கேட்டது. இந்த சத்தத்தை கேட்ட யானை தலையை தூக்கி பார்த்தது. இந்த சந்தர்ப்பத்தில் நான் யானையின் பிடியிலிருந்து தப்பினேன். விமலசூரிய பிரதேசத்தில் நடமாடி அங்குள்ள வளங்களை சேதப்படுத்திய இந்த யானையை வனஜீவராசி அதிகாரிகள் பிடித்ததன் பின்னர் வேறு இடத்திற்கு கொண்டு சென்றனர்.